அண்ணனோடு தம்பிகளாக நாங்கள் ஒருங்கிணைந்து அண்ணனோடே சென்று அண்ணனுடைய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி நம்ம அந்த பணியை செய்கிறோம். அங்கே கருத்து கோட்பாடுகளுக்கு இடம் கிடையாது. மனிதாபிமானமற்ற செயல் அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ நடிகர் விஜயோடைய கூட்டங்களில் வரும்போது ஒரு பையனை பிடிச்சி கீழே தூக்கி போடுறதும், சட்ட ஒழுங்கு ஒன்று இது சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்கிற ஒரு விஷயம் தான். இது பார்த்தீங்கன்னா அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஒன்று அது அடுத்தவனுடைய அறிவை திருடுவது. நான் ஒன்று சிந்திக்கிறேன்னா என்னை தவறான வழியில் கொண்டு போகிறது கூட சட்டப்படி குற்றம் தான். அதை ஏன் இந்த தினத்தந்தியும் இந்த மற்ற ஜூனியரோடு போன்ற இந்த மாதிரியான சில்லும்பித்தனத்தை செய்கிறாங்க. நான் இந்த ஊடகத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது, மக்களாகிய நீங்கள் அவருடைய கூட்டத்தை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. இப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கின்றது, வலையொலி இருக்கின்றது. இதன் மூலமாக இதை தட்டி பார்த்து அவர் என்ன சொன்னார், நேற்று என்ன சொன்னார்ன்றதை கேட்டுட்டு நாங்கள் வாக்கு சேகரிக்க வரவில்லை. உங்கள் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை சேமித்து அந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். கல்வி இலவசமாக கொடுப்போம், மருத்துவம் இலவசமாக கொடுப்போம், குடிநீர் இலவசம் என்ற அந்த மூன்றையும் கட்டணமில்லாது உங்களுக்கு கொடுத்து மக்களாகிய காரைக்குடி மக்களாகிய உங்களுக்கு உலகமெங்கும் இருக்கின்ற 12 கோடி தமிழர்களுக்கு 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக இந்த அரசியல் பயணங்கள் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தலைவர்களும் மக்களை சந்திக்கக்கூடிய பயணங்கள் இந்த ஒரு மாத காலமாக. அதில் ரொம்ப முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மக்களிடம் வாக்குகளை கேட்பதாக இருக்கட்டும், மக்களை எளிதில் அவர்களிடம் நெருங்கி அவர்களிடம் பழகதாக இருக்கட்டும், பேசி வாக்குகளை சேகரிக்கிறதா இருக்கட்டும், தன் கருத்துக்களை சொல்வதாக இருக்கட்டும், இப்படி பல தலைவர்கள் கட்சி தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பாதுகாப்பு, தலைவர்களின் பாதுகாப்பு. அதற்காக அந்த தொண்டர்களும் சரி, அந்த பாதுகாப்பு பாசறைன்னு இருக்கிறவங்களும் சரி, அதில் ரொம்ப முக்கியமாக நாம் தமிழர் கட்சி ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பை கொண்டு ஒரு பாதுகாப்பை செய்து கொண்டிருக்கிறது. அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பூமிநாதன் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வாங்க. வணக்கண்ணே. வணக்கம். கடுமையான வேலைண்ணே, தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டுட்டே இருக்கீங்க. யாருக்குமே என்ன சொல்கிறது, ப்ரெடிக்டே பண்ண முடியாது. திடீர்னு அண்ணனோட பயணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. திடீர்னு அண்ணன் வாகன பேரணிங்கிறாங்க, நடை மக்களை சந்திக்கிறாங்க, உடனே அந்த இது ரத்தாகி திருப்பி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இவ்வளவு பணிகள் மேற்கொண்டுக்கிறீங்க. அதில் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சிரமம் இருந்தாலும், காவல்துறைக்கு சிரமம் இருந்தாலும், அதை தாண்டிய ஒரு பெரிய ஒரு வேலை என்னன்னா பாதுகாப்பு தான். இதை உண்மையாலே இந்த பல மாதங்களாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். மிக அருமையாக இந்த பணிகள் மாநில பாதுகாப்பு ஆசிரியை செய்து கொண்டே இருக்கிறாங்க. முதல்ல எங்களோட வாழ்த்துக்கள் இருக்கு. நன்றி. ஆமாம், எப்படி அந்த திட்டமிடலாம் இருக்கு, எப்படி நீங்கள் மக்களை அண்ணனும் நேரடியாக போய் அணுகக்கூடிய இடம் வாய்ப்பும் கிடைக்கிது, அதே சமயம் பாதுகாப்பும் மிக நேர்த்தியாக செய்யப்படுது. அது நாம் தமிழர் கட்சியில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணிக்கான அந்த களத்தை அமைச்சு அதுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சு. நாம் தமிழர் கட்சியில் மற்ற கட்சிகளில் 1 மாதத்துக்கு முன்னாடி வரைய கூட்டணி அப்படின்றது இல்லாத ஒரு நிலை தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ இது இந்த நாளில் இருந்து நம்ம இதை தொடங்கலாம் அப்படின்றது முன்பே கணிக்கப்பட்டு சரியாக 1 மாதம் நம்முடைய பரப்புரையை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்றது இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன க்ளூ அதை வச்சு நம்ம திட்டமிடல் பண்ணோம். 1 வார காலங்களுக்கான திட்டமிடலை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பாதுகாப்பை திட்டமிடணும் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு உண்டான பாதுகாப்பை திட்டமிடுறது நேற்று திட்டமிடுவோம், ஒரு நாள் முன்னாடி. ஏன்னா போகிறதுல சில மாற்றங்கள் திடீர்னு ஏற்படுற பட்சத்தில் நம்ம முதவே ப்ரீ பிளானில் அங்கே போகணுன்னு இருந்தோம்னா அது கொலாப்ஸ்ட் ஆகும். அப்போ 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம திட்டமிடணும் அப்படின்றத நாங்கள் முதவே திட்டமிட்டுட்டோம். அந்த அடிப்படையில் தேர்தல் பணி 21ஆம் தேதி போன மாதம் திருத்தணியில் நம்ம தொடங்கி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே சுற்றி கடைசியில் தஞ்சாவூரில் முடிஞ்சு பல்லாவரம் போய் திருச்சி இப்போ காரைக்குடின்றது உலக தமிழர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு குடியாக மாறிவிட்டது. தமிழ் குடியினுடைய மூத்த மகன் காரைக்குடியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். நேற்று அண்ணன் சொன்னது கூட நான் ஒரு வேட்பாளர் அல்ல, உங்கள் வீட்டு மகன், உங்களுடைய குறைகளை தீர்க்க வந்தவன், உங்கள் நிதியை பெறுவதற்கு உங்களுக்கு நீதியை வாங்கித்தர உதவி செய்வதற்காக வந்தவன் என்ற முறையில் அண்ணனுடைய அணுகுமுறை மக்களிடம் இருக்கின்றது. நேற்று கிராம மக்களை சந்தித்தார். கிராம மக்களை
முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம மக்கள் அண்ணனை வந்து இந்த காரைக்குடியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நினைத்து அங்கே கிராமங்களில் உள்ள குறைகளை சொன்ன காட்சி வந்து நம்மளை நெகிழ வைத்தது. அவரை என்று காரைக்குடிக்கு தன்னை வேட்பாளராக அறிவித்தாரோ அன்றே காரைக்குடி மக்கள் அவரை இந்த சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலையில் காரைக்குடி மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் களத்தில் இருந்து மக்களோடு மக்களாக சந்தித்து மக்களினுடைய பார்வையை படித்து அறிந்தவர்களாக நாங்கள் சொல்கின்றோம். இல்லை, ஒரு இடத்துலலாம் இப்போ ஒரு கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து நேற்று கூட இந்த தாவேகா சிக்கல் வரும்போது பவுன்சர்ஸு அப்படி இப்படின்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறா இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியை சாராத யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த நேரத்தில் பாதுகாப்புக்காக வைப்பாங்க. ஆனால் பல நிகழ்வுகள் பார்த்தோம். ஒரு வாகனத்தில் ஏற முயற்சிக்கிறாங்க, விஜய் அவர்கள் வாகனத்தில் காலால் பூட்ஸு காலால் அந்த கைகளில் வச்சு மிதித்து அவங்கள கீழே தள்ளுறதா இருக்கட்டும், பிடித்து தூக்கி எறியறதா இருக்கட்டும், மக்களை வந்து ரொம்ப ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கி அவங்கள வந்து அவதிக்குள்ளாக்குறாங்க. ஒரு தலைவனை பார்க்க வர்றாங்க, அவரிடம் தன் குறைகளை தீர்க்க வர்றாங்க, இல்லை ஆசையாக அவரிடம் ஏதாவது கையை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த நேரத்தில் தான் தலைவர்களும் மக்களை சந்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் விதிவிலக்கு அண்ணன் சீமான் அவர்கள். மித்த தலைவர்கள் எல்லாம் தன்னை வந்து ஒரு மக்களின் தலைவனாக சொல்லிக்கிறவங்களாம் தேர்தல் அப்போ தான் வெளியிலே வர்றாங்க. அதில் இப்போ புதுசாக வந்திருக்கிறவரும் அதே மாதிரி தான். அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பாதுகாப்புக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக மக்களோட பயணம் முடியும். இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அண்ணனை இதை தாண்டி மக்கள் அணுகிறதுக்கான வாய்ப்புகளை எப்படி கொடுக்குறீங்க? இல்லை, நம்ம கொடுக்குறதுல அண்ணனை எடுத்துக்கிடுவாங்க. மக்களை சந்திக்கிறதோ, மக்களை பார்க்கிறதோ, மக்களை பேசுவதோ, அவர் வந்து நேராக போய் மக்களை நேராக சந்திச்சிடுறாங்க. இங்கே மற்ற கட்சிகளுக்கும் நம்ம கட்சிகளுக்குள்ள வேறுபாடு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் பாசறையை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து முழுக்க முழுக்க முன்னாள் இராணுவத்தினர்களால் கட்டியமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 100 முன்னாள் இராணுவத்தினர் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு பாசறை. முதல்ல நம்ம வேலையை வந்து வாலண்டியராக விருப்ப ஓய்வு கட்சியின் உறுப்பினராக இருந்து பாதுகாப்பு படையில இருந்து ஓய்வு கொடுத்துட்டு வந்து அண்ணனை சந்திச்சு இந்த மாதிரி வந்து நான் ஒரு பாதுகாப்பு படை வீரர் அதை நான் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸர்வீஸ்மேன் யூனியன் மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் அணி ஒன்று வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வேணும்னே அப்படின்னு கேட்கும்போது எங்கேயுமே இல்லை. அப்போ சரி பரவாயில்ல, நீ ஒருங்கிணைச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை பண்ணும்போது நம்ம பார்க்குறோம். அப்போ அண்ணன் வந்து மக்களோட மக்களாக போறாரு வர்றாரு. குறைந்தபட்சமான ஒரு பாதுகாப்பு வந்து வேணும். பாதுகாப்பு அப்படின்றது வந்து வாள் எடுத்தோ வில்லெடுத்தோ வேலெடுத்தோ ஆயுதங்களை தாங்கியோ வந்து நம்ம அவங்கள மக்களை அணுகிறது கிடையாது. ஏன்னா மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் தன்னை வந்து தலைவன் என்று சொல்லிக்கொள்ளாது உங்களுடைய உறவு என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு தலைவன். அதே அந்த அதர் ஹேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்னுடைய தலைவன் இல்லை, என்னுடைய சித்தப்பையும் பெரியப்பா அண்ணன் உறவுகளாகவே ஒரு குடும்பத்தில் பின்னி பிணைந்து கிடைக்கின்ற ஒரு அரசியல் தலைவன் வந்து உலக வரலாற்றிலேயே வந்து எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அப்படின்றப்ப வந்து அப்புறம் எதுக்குடா பாதுகாப்புன்னு எவனாவது ஒருத்தன் கேட்பான். அதாவது கூட்டம் கும்பலில் வந்து நம்ம எப்படின்னா, ஒரு தலைவர் போகும்பொழுது அதீத அன்பு, ஒரு அன்போட வெளிப்பாடு, அதுதான் ஒரு இன்ப இடர்பாடு இப்படின்னு கூட சொல்லலாம். அதில் வந்து ஒன்று போகக்கூடிய அந்த டெஸ்டினேஷனுடைய நேரங்கள் வந்து குறைஞ்சுன்றதுக்காக அந்த கூட்டங்களை கொஞ்சம் விலக்கி அதை நம்ம வந்து கொண்டு போவோம். அப்படி விளக்கும் போது கூட வந்து எங்களுடைய கை தெரியாமல் கொஞ்சம் ஒரு மேலே அப்படி பட்டா கூட அதை வந்து அனுமதிக்காதவர் தான். அதெல்லாம் பார்த்து கண்டிச்சிருவார். அவர் தள்ளாதப்பான்னு சொல்லுவார், சத்தம் போடாதீங்கன்றவார், யாரையும் கடுமையான வார்த்தைகளில் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் அண்ணே. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கட்சியிலையும் தெரியும், மக்களுக்குமே தெரியும். அதே வந்து மற்ற தலைவர்கள் பார்த்தா வந்து எப்படின்னா பவுன்சர்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து பவுன்சர் கிடையாது. இந்த பவுன்சர் அப்படின்ற சொல்லே வந்து நம்ம தாம் தமிழ் கட்சியில் கிடையாது. முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறை. இது முழுக்க முன்னாள் இராணுவத்தினர்களால் இயக்கப்படுகிறது. விருப்பத்தோடு வருகின்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து நம்ம வந்து அதில் ஈடுபடுத்துகிறோம். இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் வந்து பெய்டு லேபர்ஸ், அவங்க வந்து பவுன்சர்ஸ், அவங்களுக்கு மாதம் இவ்வளவுன்னு கொடுக்குறாங்க, அல்லது 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து உணர்வோடு வந்து ஒன்றி அந்த பாதுகாப்பை கொடுப்பாங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்கின்ற ஒரு நபர்கள். நம்ம வந்து அண்ணனோடு தம்பிகளாக நாங்கள் ஒருங்கிணைந்து அண்ணனோடே சென்று அந்த அண்ணனுடைய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி வந்து நம்ம அந்த பணியை செய்கிறோம். அங்கே கருத்து கோட்பாடுகளுக்கு வந்து இடம் கிடையாது. மனிதாபிமானமற்ற செயல், அதை வந்து நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்து நடிகர் விஜயோடைய கூட்டத்துங்களில் வரும்போது ஒரு பையனை பிடிச்சி கீழே தூக்கி போடுறதும், ஒருத்தனை தள்ளி விடுறதும், ஒருத்தன் தூக்கி போட்டோன்னா ஒருத்தன் அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கம்பியை பிடிக்கிறேன், அவன் அந்த கம்பியில் குத்துறது முதல் நடந்துச்சு. இப்போ அதை விட கொஞ்சம்
கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நாட்கள் அதிகமாக பல அனுபவங்கள் அவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். கம்பியை பிடிக்கிறவனா காலால் மிதிப்பது, அது அவங்க தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு போல. எங்களுடைய அண்ணன் வந்து எங்களுக்கு அப்படி சொல்லி தரல. ஏன்னா நாங்களும் வந்து வந்த புதுசில் வந்து இராணுவத்தில் நானும் வந்து பிஎஸ்ஓவாக இருந்திருக்கேன். முன்னாள் பஞ்சாபுடைய சிஎம் பியான் சிங் வெறிகுண்டில் இறந்தவர், அவருடைய மருமகன் வந்து ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் ஆஃப் பஞ்சாப், அவர்கிட்ட நான் பிஎஸ்ஓவாக இருந்திருக்கேன். அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் அது. அப்போ அதே சூழலில் தான் நம்ம மைண்டில் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து அப்படி இருந்ததை வந்து அண்ணன் கூப்பிட்டு, இது வந்து மக்கள் இராணுவம், நம்முடைய மக்களுக்காக நான் இருக்கிறேன், மக்கள்கிட்டருந்து எனக்கு பாதுகாப்புன்றது அவசியம் இல்லை, நான் போகிறது வர்ற வழிகளில் வந்து கொஞ்சம் சீர்படுத்தி கொடுத்துருங்க, மற்றது ஒன்றும் இல்லைன்றது மாதிரியான படிப்பினைகள் வந்து நம்ம அண்ணன்ட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். அப்படி ஒரு படிப்பினைகள் அந்த தலைவருக்கு இருக்குமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அரசியல்வாதிக்கும் சினிமா நடிகனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த நடிகர் வந்து அரசியல்வாதியாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப காலங்கள் ஆகும். அந்த காலங்கள் அவருக்கு போதாதா, இல்லை அரசியல்வாதியாக மாறுவாரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. மக்களை சந்திக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, சைக்கிளில் போகிறாரு, எதிர்த்தாப்புல மக்கள் வந்தோடனே சைக்கிளை போட்டு ஓடிடுறாரு. இவர் அண்ணன் என்ன செய்கிறாருன்னா, வர்றாருன்னா நிப்பாட்டிட்டு கூப்பிடுப்பான்னு சொல்லுவார். அதை மக்கள் வந்து பார்க்குறாங்க. அது நேற்று கூட ஒரு நிகழ்வு நடந்தது, எல்லாம் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. வாகனம் 2 பக்கம் நின்றுச்சு, அண்ணன் இறங்கி ரோட்ல நின்று டிராபிக் ஒரு நாள் ஒரு பொழுதும் நான் வந்து என்னுடைய கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு ஒரு தலைவர் இந்த மாதிரி இறங்கி வாகனத்தெல்லாம் நிறுத்துங்க, அதுதான் நான் சொல்றேன்ல. அவன் தலைவலாம் நினைக்கிறவே இதை செய்வான். வாகனத்தை நிப்பாட்டுட்டும்பா, நான் வந்திருக்கேன்னு தெரியட்டும்லாப்பான்னு சொல்றாலாம் மதுரை பக்கம் இருக்க அரசியல் தலைவர்கள்னு தன்னை சொல்லிக்கிட்டு எந்த பாதுகாப்பு இல்லை. நாங்க பாக்குறோம் தனியா அண்ணன் இறங்கி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எங்களை கூட வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்க நெல்லுகண்டு அவரே நின்று வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இங்க உள்ள ஒரு டிஎஸ்பி வந்து நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவர் வந்து ஒரு ஏமாற்றத்தை செஞ்சுட்டாரு. அவர் எந்த இன்டென்ஷன்ல செஞ்சாருன்றது தெரியல. ஆனா அதை அண்ணனே வந்து அழகா ஹேண்டில் பண்ணுவார்ன்றது அவருக்கு தெரியல. அவர் பார்த்த தலைவர்களுக்கும் அண்ணன் அவர் வந்து சரியா கணிக்க தவறுன காவல்துறை அதிகாரியா இருக்காரு. இந்த கூட்டங்களை ஃபுல்லாவே இந்த டிராஃபிக்கை ஜாம் பண்ணிட்டு அண்ணன் பேசுறதை நிப்பாட்டிடுவார்னு நினைச்சிட்டாரு. ஆனா அண்ணன் அழகா இறங்கி வந்து டிராஃபிக்கை சரி பண்ணி விட்டுட்டு தான் பின்னாடி எடுத்து எல்லா மக்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்கக்கூடாதுன்னு அதை சரி செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய கருத்தை அங்கே பதிவு பண்ணிட்டு விரைவாக போனாங்க. அப்படிதான் வந்து இந்த தலைவர், ஏன்னா மக்களுடைய நலனுக்காக, வருகின்ற இளைய தலைமுறையினுடைய எதிர்காலத்திற்காக ஓயாமல் சிந்திக்கும் ஒரு தலைவன் அப்படிதான் இருப்பார். இல்லை, இறுதியாக ஒரு கேள்வி. அண்ணன் தொடக்கம் 21ஆம் தேதி தொடங்கினாங்க, இன்று வரை எந்த இடத்துலையும் கூட்டம் குறைவே இல்லை, எழுச்சியாக அதிகமாகிக் கொண்டே இருக்குது கூட்டம். இந்த பக்கம் ஆனா சொல்றாங்க விஜய்க்கு கூட்டம்னு, ஆனா இந்த கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணன் பாயிண்ட்ல பேசும்போதும் சரி, உச்சி வெயில் 12 மணியா இருந்தாலும் சரி, 2 மணியா இருந்தாலும் சரி, இவ்வளவு தன்னெழுச்சியா பேரெழுச்சியா கூட்டம். அது கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல நிக்குது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தொடர்ச்சியா நீங்க போய் பார்க்கும்போது கிராம மக்கள் தன்னெழுச்சியா வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பாதுகாப்பு பாசறை ரொம்ப எளிதாக கையாண்டு அந்த மக்களை வந்து அண்ணன் கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10-15 நிமிடத்தில் அந்த இடம் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மாறி நிற்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதாவது அண்ணன் வந்து எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒரு கட்சி 25 கட்சிகளுடைய கூட்டணி, இன்னொரு கட்சி 18 கட்சியோடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திமுகவும் நின்றுகிட்டு இருக்கு. மூன்றாவது வந்து நானும் தனியாக நிற்கிறேன், நானும் ரவுடின்ட்டு வர்றது மாதிரி அந்த ஆள் ஒருத்தர் ஒரு பக்கம் நிற்கிறாப்புல விஜய். அதற்கு முன்னாடி இவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆட்கள் பலம், அதாவது கட்சி ஆட்களுடைய பலம், மக்கள் பலம் இருக்காதுன்றதெல்லாம் கேள்விக்குறி. ஆட்களுடைய பலம், அதிகார பலம், பணபலம், இந்த மூணுமே. ஒரு கட்சிக்கு அதிகார பலம் இல்லாவிட்டாலும் கூட கோடிக்கலையில் வந்து கொட்டி கிடக்கிற ஒரு கட்சி அது விஜயுடைய கட்சி, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஊடகத்தில் வந்து அவர்கள் வந்து அடியாட்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அடிதடி அப்படின்றத கருவாக்கம்பு எடுத்துட்டு வந்து அடிக்கிறது மட்டும் கிடையாது. கருத்துக்களை வந்து தவறாக மக்களை சிந்திக்க வைப்பதும் புரிய வைப்பதும் வந்து ஒரு அடியாட்கள் செய்கிற வேலை தான் அது. அந்த ஊடக அடியாட்களுடைய கருத்துக்கள் அண்ணன் பரப்புரை தொடங்குவதற்கு முன்பே அவர்களுடைய அட்டுழியமும் அந்த அடாவடித்தனமும் தொடங்கிருச்சு. கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் தினத்தந்தியும் சரி, ஜூனியர் விகடன் சரி, இவங்க வந்து என்னன்னா அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. அவங்களே ஓட்டுப்படி வச்சு 230. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையம் இருக்குது, சட்ட ஒழுங்கு ஒன்று இருக்குது. இது வந்துமே சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்கிற ஒரு விஷயம்தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஒன்று இருக்கும்.
அது வந்து அடுத்தவனுடைய அறிவை திருடுறது. நான் ஒன்று சிந்திக்கிறேன்னா என்னை தவறான வழியில் கொண்டு போகிறது கூட சட்டப்படி குற்றம் தான். அதை வந்து ஏன் வந்து இந்த தினத்தந்தியும் இந்த மற்ற ஜூனியருடன் போன்ற இந்த மாதிரியான சில்லுண்டித்தனத்தை ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை. அவங்க செய்யட்டும், மக்கள் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ பரவாயில்ல வந்து இந்த இப்படிப்பட்ட டிவிகளை வந்து பார்க்குறதே கிடையாது. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு படிக்காத ஒரு பாமரர் ஒரு ஐயா, எப்பா என்னப்பா வந்து எங்கே பார்த்தாலும் சீமான்னு சொல்கிறாங்க, இந்த தந்தியில் பார்க்குறேன் வேறையே சொல்ல மாட்டேன்றானப்பான்ற கேள்வி வந்து வந்துருச்சு. தெளிவு அடைஞ்சிருக்காங்க. கிராமப்புறங்கள் ஃபுல்லாக போயிருச்சு. இதனால தான் நான் சொன்னேன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே மறுகட்டமைப்பு ஒன்று உருவாக்கி தேர்தல் பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்களுக்கான அரசியலை வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க அண்ணன். ஆனால் ஓட்டுக்கான அரசியலை, நம்ம அதிகாரத்திற்கான அரசியலை, அந்த அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கிறதுக்கான அரசியலை வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வரை ஒரு இந்த 2 கட்சிகளும் வந்து தொடங்கலை. இது ஒன்று. அந்த இவற்றையெல்லாம் தாண்டி, இந்த கருத்து கணிப்பை எல்லாமே தாண்டி அண்ணனுடைய பேச்சுக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவரை உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் செய்யாதது. இப்போ வந்து 17ஆம் தேதி, அன்னைக்கு 18, 20ஆம் தேதி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆயிடுச்சு. இந்த 1 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ விஜயவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ நீ செய்த ஊழல்களையோ அல்லது நீ செய்த அதாவது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதை வந்து விமர்சனம் செய்து அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்கும் பரப்புரை செய்யவில்லை. உனக்கு நான் என்ன செய்வேன் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பரப்புரையை கொண்டு போனாரு. இது வந்து உலகத்தில் உள்ள காணொலிகள் தான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டங்களில் வந்து காணொலிகளை போட்டு மண் வளம், மலை வளம், மொழி, கலை, இலக்கிய, பண்பாடு, இந்த பண்பாட்டின் மீதான போர், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எப்படி சீர் பண்ணணும், இதை சொல்லிட்டு காவல்துறை, அந்த காவல்துறைக்கு வந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் காவல்துறை வந்து ஒரு மாதிரியாக அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து இருந்தாலும் கூட அல்டிமேட்லி தே ஆர் ஆல் ஹியூமன் பீயிங். அவங்க படுற கஷ்டம், அந்த கஷ்டங்களை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு புது பேட்டர்னா போலீஸ் அந்த வந்து அவர் வந்து உருவாக்குறாரு. அண்ணே அதை கொண்டு வரேன்னு சொல்றாரு. அதே போல கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், குடிதண்ணீராக இருக்கட்டும், இலவசம் என்ற பேரை இல்லாமல் ஆக்குவது தான் என்னுடைய கொள்கை, கோட்பாடுன்னு சொல்லிட்டு அதை முன்னிறுத்துறாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கிறான். ஏன்னா இலவசம்ன்ற சொல்ல ஒழிச்சிட்டு சும்மா கட்டணம் இல்லாத நானும் கொடுப்பேன். என்னத்தை கொடுப்பேன்? கல்வியை கொடுப்பேன், மருத்துவத்தை கொடுப்பேன், குடிநீரை கொடுப்பேன். இது 3 நம்மளுக்கு தேவையான அடிப்படை. ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தில் 6,000 10,000 வரைய வந்து இந்த 3க்குமே செலவாகுது. அவைகள் மிஞ்சும் பொழுது அந்த 10,000 அந்த குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவன் பெற்று விடுதான். இது போக குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வேலை, அரசு வேலை. எப்படிப்பட்ட அரசு வேலை? கிளர்க்கு வேலையோ பியூன் வேலையோ அந்த வேலையோ கிடையாது. நீ சார்ந்த இடத்தில் எந்த மண்ணிற்கு ஏற்ப எந்த விவசாயம் செழித்தோங்குகிறதோ அந்த விளைபொருளை கொண்டு அங்கேயே வந்து நான் வந்து அரசை இழுத்து நடத்துகின்ற அரசு வேலை. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர்த்துக்கு அரசு வேலை. குறைந்தபட்சமாக 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் 60,000 ரூபா அவன் கையில் இருந்து அவன் செலவழிக்கவே முடியாத அளவிற்கு உன்னை ஆக்குவேன்னு சொல்கிறத இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டு கூட்டமாக இவர் பேசுகின்ற இடம் நோக்கி வருகின்றார்கள். இதை விட ஒரு பெரும் புரட்சி. மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் என்பது சொல்லல்ல என்று எங்கள் அண்ணன் சொல்றதுக்கு காசு கொடுத்து 5,000 கொடுத்து 8,000 கொடுத்து டோக்கன் கொடுத்து நீ எனக்கு போடு, இன்னைக்கு டிவி ஆக்கில் காக்குறேன், ஐயோ என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஐயோ என் வீட்டில் ஏமா அந்த டிவி கெட்டு போச்சுமா, கவலைப்படாதம்மா அடுத்த மாதம் வாங்கிடுவேன். எப்படிமா வாங்குவேன்? இந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க 8,000 ரூபாய்க்கு. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். டிவியில் அறிவித்து வந்து ஒருத்தன் வந்து கைவிட்டு கொடுக்குறேன் அவங்க தேர்தலுக்காக, ஓட்டுக்காக. இதை இந்த தேர்தல் ஆணையம் இன்னும் கண்டிக்கலை, அதை தடை செய்யலை. ஆனால் நாங்கள் சொல்கிற இலவசம்ன்றது 3: கல்வி, மருத்துவம், தண்ணீர். இவைகள் எல்லாமே அங்கேயே அந்த தொழில் சார்ந்த அந்த மண்ணிற்கு வருகின்ற தொழிலை விளைபொருட்களை வைத்து அங்கேயே அந்த தொழில் சார்ந்த ஒரு தொழிலை ஏற்படுத்தி அங்கேயே அவர்களுக்கு அரசு வேலை. அது நேற்று வந்து பொருளாதாரத்தை பற்றி அண்ணன் ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதையை கூட அதில் தோற்றுருவான். வட்டார பொருளாதாரம், ஒன்றிய பொருளாதாரம், கிளை பொருளாதாரம், இதெல்லாம் புது வார்த்தைகள் என்னன்றதை விளக்கும் போது அங்கே நம்ம பிதுங்கி போய் நின்ற இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி சிங்கப்பூர் ஆச்சோ, எப்படி மலேசியா ஆச்சோ, அதுபோல் தமிழ்நாட்டை ஒரு மிக செல்வ செழிப்புமிக்க நாடாக ஆக்கும் ஒரு பெரும் கனவோடு தமிழகம் எங்கும் சுற்றித் திரிந்த இந்த தமிழ் குடியின் மூத்த மகன் செந்தமிழன் சீமான் காரைக்குடியில் குடிகொண்டிருக்கின்றார். உங்களை சந்திப்பதற்காக நான் இந்த ஊடகத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது, மக்களாகிய நீங்கள் வந்து அவருடைய கூட்டத்தை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. இப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கின்றது, வலையொலி இருக்கின்றது. இதன் மூலமாக இதை தட்டி பார்த்து அவர் என்ன சொன்னார், நேற்று என்ன சொன்னார்ன்றதை கேட்டுட்டு உங்களுடைய வாக்கு செலுத்துவதற்கு அந்த வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். நாங்கள் வாக்கு சேகரிக்க வரவில்லை, உங்கள் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை சேமித்து அந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். கல்வி இலவசமாக கொடுப்போம், மருத்துவம் இலவசமாக கொடுப்போம், குடிதண்ணீர் இலவசம் என்ற அந்த 3ஐயும் கட்டணமில்லாது உங்களுக்கு கொடுத்து தமிழ் குடியின் வாழ்க்கையை செழிக்க வைக்க நாம் தமிழர்
தமிழர் கட்சி இன்று காரைக்குடியில் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய வாக்கை வருகின்ற 23ஆம் தேதி ஏர் உலக கலப்பையோடு நிற்கின்ற எங்கள் உயிர் அண்ணனின் சீமானின் முகம் பதித்த அந்த விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான வெற்றியை எங்களுக்கு தாருங்கள். இந்த வெற்றி என்பது சீமானுடைய வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி அல்ல, தமிழ் தேசியத்தின் வெற்றி, தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடுடைய வெற்றி, கலை இலக்கிய பண்பாட்டை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தினுடைய வெற்றி என்பதை மக்களாகிய காரைக்குடி மக்களாகிய உங்களுக்கும் தமிழகம் எங்கும் இருக்கின்ற 12 கோடி உலகமெங்கும் இருக்கின்ற 12 கோடி தமிழர்களுக்கும் இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். 23ஆம் தேதி உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்தில் விழுகட்டும். நன்றி. நாம் தமிழர் கட்சியில் எல்லாருமே பேச்சாளராக இருக்காங்க, கொள்கையை பரப்பக்கூடியவர்களாக இருக்காங்க. பாதுகாப்பு பாசறை செயலாளர் அண்ணன் பூமிநாதன் அவர்களை மேடையில் விரைவில் சந்திக்க அருந்தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். கம்பன் வீட்டு கவிதையும் கவிபாடும் ஐயா. நன்றி.